அனைவருக்கும் வணக்கம். முன்னெல்லாம் சூப்பர் ஸ்டார் பேரை சொன்னா கால் கத்துவாங்க. இப்போ தம்பி தனுஷ் பேர் சொன்னா டபுள் மடங்கு கேட்கு. இந்த உயரம் அவர் சாதாரணமா அடையல, ஒவ்வொரு அணுமா எடுத்து வச்சிருக்காரு. தம்பி உன்கிட்ட ஒரு கேள்வி, அது ஒரு கேரக்டரை கொடுத்தா அது எப்படி அதுக்குள்ளேயே போய் வாழ்ந்துடுற? அவ்வளோ அருமையான ஒரு சூப்பராக இருக்கு. அந்த படத்தில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிரபு சாலமனுக்கு ஒன்று சொல்லலாம், இவ்வளோ பேரை போட்டிருக்காரு, நான் கண்ணுக்கு தெரியலையா? ஒரு போர்ட்டராகனு போட்டிருக்கலாம். சரி, உன்னை வெளியே வந்து வச்சுக்கிறேன். ஆனால் சூப்பரான படமாக தயாரித்த சத்யஜோதி தியாகராஜனுக்கு, சரவணனுக்கு, செந்தில், அர்ஜுன் அடுத்த ஜென்ரேஷன் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் தான் உங்கள் டைட்டில் வருது. அதுக்கே நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்தது இமான் வந்து இமானும் இந்த யுகபாரதியும் சேர்ந்த உருக்கி எடுத்துறாங்க ரெண்டு பேரும் பாடல்களை போட்டு. அதாவது ஒரு மெலடி பாட்டு போட்டால் அந்த மெலடி தான் வந்து லாங் டியூரேஷனுக்கு நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாங் டியூரேஷன் கண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப நாட்களுக்கு அந்த பாடல் மறையாமல் இருக்கிறது. கண்ணன் சொன்ன இன்னொரு விஷயம், அவர் பாடலை அவரே போட்டியாளராக நினச்சி அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீர்த்தி, நாங்கள் 80s குரூப்லேருந்து வந்து அவங்க அம்மா எங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த குரூப்லேருந்து வந்து அடுத்த ஜென்ரேஷன் கீர்த்தி. முதல் படம் நிறையா படம் இருந்தது, நானும் ஒரு படம் எடுத்தேன், அது லேசாக தடங்கள் இருக்குது. ஆனால் ரஜினி முருகனில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் யதார்த்தமான இன்னொரு ரேவதி உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருப்பார். எப்போதுமே ஹீரோயினுக்கு பிரபு சாலமன் படத்தில் நான் கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த முக்கியத்துவம் இதுலேயும் இருக்குது. இதில் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறது அந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே அந்த ட்ராவலிங் வந்து படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்டன் சிவா சொன்ன மாதிரி அதில் ஃபைட் வைக்கிறது, அதில் சாங் வைக்கிறதுங்கிற போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாங்கில் பார்த்தோன்னா அவ்வளோ உயிர்ப்பாக இருக்கிறது. அடுத்தது இந்த படத்தில் நடித்த ராமையா, இமான் அண்ணாச்சி, படவா கோபி மற்றும் கணேஷ் வெங்கட்ராமன், நிறைய பேர், பிரேம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து அதுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னுடைய நண்பர் சத்யஜோதி தியாகராஜனுக்கு தான் தெரியும். நல்ல கதைகளை தேடி போய் பிடித்து எடுக்கும் அவருடைய கெப்பாசிட்டி தான். அந்த கெப்பாசிட்டி வந்து இத்தனை வருஷ பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றிருக்கு. அதுக்காக அவருக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். செல்வி அம்மா, உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு விடைபெறுறேன். கணேஷ் வாழ்க. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சத்ய தியாகி சார்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பாங்க, பப்ளிக் எலெக்ஷன் மாதிரி. 3ஆம் பிறையில் ஆரம்பித்து மணிரத்னம் சார் அறிமுகம் பண்ணது தியாகி சார் தான். அவர் படம்னா கன்ஃபார்ம் ஹிட்டு, அதில் எந்த வித இதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு பாலே 6 அது தியாகி சார். 2வது வந்து தனுஷ் சார், கேட்க வேண்டாம். அவர் சாதாரண கதையிலே ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டு வர ஸ்கிரிப்டை. அதுவும் பிரபு சாலமன் சார் மாதிரி ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அழுத்தமான ஒரு இயக்குனர் படத்தில் தனுஷ் சார் நடிக்கிறாருன்னா கேட்கவே வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமும் தனுஷ் சாரோட ஆளுமை இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது 2வது 6. 3வது வந்து இமான் சார், பிரபு சாலமன் சார், கேட்கவே வேணாம். அவங்க 2 பேரோட காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். இமான் சார் வந்து அவருடைய பாடல்களே அவருடைய அடுத்த பாடல்கள் பொறாமை கொள்ளும். உன் மேலே ஒரு கண்ணை பாட்டை வந்து போன உசுறு திரும்ப வந்தது கண்டிப்பாக அதை பீட் பண்ணிடும். அந்த அளவுக்கு இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பாடல் ஒரே ஒரு தடவை தான் ப்ளே பண்ணாங்க, போன உசுறு திரும்ப வந்தது. அது வந்து தமிழ் சினிமாவுக்கு எல்லாருக்கும் பொருந்துன்ற மாதிரி இந்த படம் வியாபார ரீதியாகவும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எல்லாருக்கும் பெருமை தேடித்தர ஒரு பாடலாக இருக்கும்.
அடுத்து யுகபாரதி பாடல்கள் ஒரு 4வது சிக்ஸர்னு சொல்லலாம். அவருடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். பெருசாக வந்து அப்படியே இலக்கியத்துக்குள்ளெல்லாம் போயிடலாம் அப்படிலாம் இருக்க மாட்டார். ஓ மேலே ஒரு கண்ணு அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த பாடலில் வந்து ஒரு உயிர் இருக்கும். ஸோ யுகபாரதி அவரும் ஒரு நல்ல நண்பர். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த டீமில் அத்தனை பேருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. எல்லாருமே நல்லவங்க, அதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து சினிமாவை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நிச்சயமாக தொடரி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தில் நடித்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் அண்ணன் தம்பிராமையா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு ராதா ரவி சார் அவர்கள், நாசர் சார் அவர்கள் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிரபு சாலமன் சார்ட்ட என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம்னா, அவர் டோட்டல் டீமும் அவர் எவ்வளோ 100% டெடிக்கேஷனாக இருக்கோ அதே அளவு அந்த டோட்டல் டீமுமே வந்து அவருக்கு ஈக்குவலாக அந்த டெடிக்கேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதை நான் வந்து என்னோடய போன படத்தில் பார்த்துருக்குறேன். ஸோ ஒன்ஸ் ஒரு படம் அவர் ஆரம்பிச்சார்னா அந்த டீம் வந்து வேறு எந்த படத்தை பற்றி யோசிக்காமல் அந்த படத்தில் மட்டுமே ஒர்க் பண்ணுவாங்க. அது அவர் கிடைச்ச பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். அவரோட சக்ஸஸ்க்கு இது ஒரு ரீசனு. அடுத்தது இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 தடவை தான் தனுஷ் இந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசினார். முதல்ல படம் சைன் பண்ணோன்னே, சார் இந்த மாதிரி ஒரு படம் நான் சைன் பண்ணியிருக்கேன், பிரபு சாலமன் சார் லைன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் சமீபமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் டப்பிங் முடிச்சுட்டு ஒரு நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் படம் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு, ஸோ இதோட பெனிஃபிட்டு உங்களுக்கு தான் சார் வரப்போகுது, அடுத்த படம் உங்கள் கொடி படத்தில் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு செய்கிறோம் சார், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் நம்ம. ஸோ அவர் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 10 பிளாக் பஸ்டர் வந்தால் தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் இயருக்கு சர்வை பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தனுஷ் சார் வந்து இந்த வருஷம் அவருக்கு வந்து 3 படம் இருக்குது. தொடரி, கொடி, எண்ணி நோக்கி பாயும் தோட்டா. ஸோ இந்த 3 படமும் அவருக்கு பிளாக் பஸ்டர் அமைஞ்சு அவருக்கு மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கும் பெரும் உதவி செய்ய நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.